குடும்பத்தில் குறைவா, உள்ளத்தில் குறைவா, இல்லை வருமானத்தில் குறைவா, எல்லாத்திலும் குறைவா? ஏன் குறைவு? குறைவை நிறைவாக்குகிறவர் கூட இருந்தா குறைவுகள் இருக்க. குறைவுகளை நிறைவாக்குகிறவர் கூட இல்லைன்னா எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் குறைவுகள் இருக்கும். நம்முடைய சுய முயற்சியினால நிறைவை காண முடியாது. அதனால நிறைவு வேண்டும் என்று சொன்னால் நிறைவானவர் நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். நிறைவானவர் நம்முடைய உள்ளத்துல இருக்க வேண்டும். அவர் இருக்கணும்னா நீங்க எப்படி இருக்கணும்? இயேசு இந்த உலகத்துல 40 நாட்கள் வரைக்கும் காட்சி அளித்தார். உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாட்கள் வரைக்கும் அநேகருக்கு காட்சி கொடுத்தார். சீடர்களுக்கு காட்சி கொடுத்தார். நம்பாத தோமாவிற்கு காட்சி கொடுத்து அவருடைய விழாவில் உள்ள காயத்தையும் காண்பித்தார். உயிர்த்தெழுந்ததை நிரூபித்து சென்றார். உயிர்த்தெழுந்ததை உலகுக்கு நிரூபித்து விட்டு சென்றார். உயிர்த்தெழுந்த இயேசுவை அநேகர் பார்த்தார். பார்த்த பிறகு இவர் கடவுள் என்பதை அறிந்து கொண்டார். மரித்த ஒருவரும் உயிர்த்தெழுந்தது இல்லை. ஆனால் உயிர்த்தெழுந்ததனால் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டார். மனிதன் என்ற நினைவோடு அவருக்கு சிலுவையை கொடுத்தவர்கள், அவரை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவரை மரண தீர்ப்புக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்ட பிறகு கேட்ட பிறகு இவர்தான் மெய்யாகவே கடவுள் என்பதை அறிந்து கொண்டார். மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்பதை ஏற்றுக்கொண்டார். கண்டு விசுவாசித்தார்கள். அதன் பிறகு சுவிசேஷத்தை சுமந்து சென்றார். ஆன்மீக இருள் சூழ்ந்த இடங்களுக்கெல்லாம் இறை ஒளியை கொண்டு சென்றார். சுவிசேஷ ஒளியை கொண்டு சென்றார். உயிர்த்தெழுந்த இயேசுவை உலகுக்கு அறிவித்தார். சத்தியம் எங்கும் பறைசாற்றப்பட்டது. வேத வசனங்கள் எடுத்துரைக்கப்பட்டது. கேட்டவர்களும் கண்டவர்களும் விசுவாசித்து அவருக்கு அர்ப்பணித்தார். பேதுருவின் ஒரே போதனையில் 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இப்படி இயேசு உயிர்த்தெழுந்ததினால் உலகத்தில் அநேகர் ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்தவம் வளர ஆரம்பித்தது. சபைகள் வளர ஆரம்பித்தது. சபைகள் ஆங்காங்கே நிரம்பி வழிய ஆரம்பித்தது. காரணம், இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பிறகு சீடர்களை நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டு அவர் 40 நாள் முடியும் பொழுது அவர் சென்றார். அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அருகில் இருந்தவர்கள் சீடர்கள் தான். நான் செய்த ஊழியத்தை என் பிள்ளைகளும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். அவர் செய்த பணியை அவருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டும். அவர் விட்டு சென்ற பணியை அவருடைய பிள்ளைகள் தொடர வேண்டும். அந்த நாட்களில் பெற்றோர் செய்த வேலையை பிள்ளைகள் செய்வார். அந்த சந்ததி அந்த பணியை தொடர்வார். அதுபோல கடவுள் விட்டு சென்ற பணியை அவருடைய பிள்ளைகள் தொடர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனால்தான் சீடர்களை பார்த்து நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள், பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி சீடர்களை அனுப்பினார். உலகமெங்கும் போங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்.
பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்கள் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். இப்படி பல காரியங்களை சொல்லி அவர் அனுப்பினார். ஆமா, ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னார். ஆமா, அது இல்லாம வேற 70 பேரை அனுப்புறார். வேற 70 பேர் 2 பேரா அனுப்புறார். அவருடைய பணியை செய்வதற்கு மற்றும் ஒரு அணியை அனுப்புகிறார். 2 பேராக அனுப்புகிறார். அவர்கள் சென்று இயேசுவின் நாமத்தினால அற்புதங்களை செய்கிறாங்க. திரும்பி வந்து அவற்றை சொல்றாங்க, ஐயா உம்முடைய நாமத்தினால நாங்க பிசாசுகளை ஓட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் ஒண்ணு சொல்றாங்க. அப்ப அவர்களிடம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார். அவர்களால் பரம்பி இன்றைக்கு பரவி இருப்பதுதான் சுவிசேஷம். அவர்களை கொண்டு பின்தொடர்கிற ஊழியர்களால் பரவி இருப்பதுதான், ஏற்றுக்கொண்டதனால் நாமும் அவரை பின்தொடர்கிறோம். அந்த இறை ஒளி நம்மீது பட்டதனால் அவரை நாம் மெய்யாகவே ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் தொடருகிறோம். அதனால மெய்யான கடவுளை நாம் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அவர்தான் மெய்யாகவே பிதாவினிடத்தில் வந்த குமார். அறிந்திருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சுவிசேஷம் இன்னும் செல்லாத இடங்கள் அநேகம் இருக்கிறது. அவையெல்லாம் சென்றடைவதற்கு நம்முடைய பிரயாசைகள் ஏதாவது இருக்க வேண்டும். நம்முடைய முயற்சிகள், பங்களிப்புகள் ஏதாவது இருக்க வேண்டும். இயேசுவை நாம் அறிந்து கொண்டோம், நாம் அது போதும்னு இருக்கக்கூடாது. முடிந்தவரை நாம ஒருவரையாவது நம்ம அருகில் இருக்கிறவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். மெய் தெய்வத்தை அறிவிக்க வேண்டும். அவருடைய அன்பை ருசித்த நாம், அவருடைய கைகளில் இருந்து கரங்களில் இருந்து பெற்ற ஆசீர்வாதங்களை அனுபவித்த நாம் பிறருக்கும் அவருடைய அன்பை பகிர்ந்தளிக்க வேண்டும். பிறருக்கும் அவருடைய காரியங்களை பகிர்ந்தளிக்க வேண்டும். இயன்ற வரைக்கும் நீங்கள் அறிவிக்க வேண்டும். சுவிசேஷம் உங்களை கொண்டு பரவ வேண்டும். சீடர்களை கொண்டு பரவியது போல நீங்களும் பரவுவதற்கு வழி செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். உங்கள் பங்களிப்பும் இருக்க வேண்டும். அதனால இறை ராஜ்யம், கடவுளுடைய ராஜ்யம் இன்றைக்கு எடுத்துரைக்கப்பட்டு கொண்டிருக்கு. வேற இந்த நாட்கள்ல அநேக ஊழியர்களை ஆண்டவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். கடவுளுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும், கடவுளுடைய வார்த்தைகள் செல்ல வேண்டும், சுவிசேஷம் பரம்ப வேண்டும், அறியாதவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற வாஞ்சை உள்ளவர்களா இன்னைக்கு அநேகர் இல்லை. ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புகிறேன் என்று அந்த நாட்களில் சொன்ன இயேசு இந்த நாட்கள் என்ன சொல்லுகிறார்? பசுத்தோல் போர்த்திய புலிகளாய் காண்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு காணப்படுகிற ஊழியர்களில் அநேகர் பசுத்தோல் போர்த்திய புலியாக காணப்படுகிறார். இயேசு சொல்லி வேதனைப்படுகிறார். புலியாக பார்க்கிறாங்க, பசுவை போல போர்த்தி கொண்டு வருகிறார். உள்ளத்தில் புலியை போல பார்க்கிறார்கள். ஊழியர்கள் இந்த நாட்களில் புலியை போல இருக்கிறாங்க, பசுத்தோல போத்திருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லி வேதனைப்படுகிறார். நாம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நாட்களில் ஊழியம் செஞ்சவங்க எதையும் எதிர்பார்க்கவே இல்லை. சாப்பாடு போடுறாங்களா அதோட சரி போதும் போயிட்டே இருப்பாங்க. ஏதாவது கொடுப்பாங்களா, அள்ளி கொடுப்பாங்களான்னு நினைக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொன்ன மாதிரியே வேற புறப்பட்டு போனாங்க. அவங்க வேற பையன் எடுத்துட்டு போல, வேற எதுவும் எடுத்துட்டு போல, 2 ஆடைகள் எதுவுமே எடுத்துட்டு போல. இயேசு என்ன சொல்லி அனுப்பினாரோ அதன்படி அவர்கள் சென்றார், அதன்படி செயல்பட்டார்கள்.
இயேசு சொன்னதின்படி அவர்கள் அறிவித்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அறிவிக்க சொன்னார். அதே மாதிரி அறிவிச்சார். எதிர்பாராத ஊழியம் செஞ்சார். ஆட்டுக்குட்டிகளை போல ஓநாய்கள் மத்தியிலே அனுப்புகிறேன் என்று சொல்வது போல அவர்கள் ஆட்டுக்குட்டிகளை போல அறியாதவர்களாய் சென்றார்கள். ஆசை இல்லாதவர்களாக, எதிர்பார்ப்பு இல்லாதவர்களாக சென்றார். இந்த நாட்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பசுத்தோலை போர்த்திய புலிகளாய் புறப்படுகிறார். இயன்ற மட்டும் ஏதாவது கிடைக்குமா என்று அபகரிக்க ஆசைப்படுகிறார். ஊழியர்களுக்குள் பண ஆசை காணப்படுகிறது. ஊழியர்களுக்குள் யூதாசின் சிந்தனை காணப்படுகிறது. வெளியில் அவர்கள் பார்வைக்கு ஊழியர்களாக இருக்கலாம், உள்ளத்துக்குள் யூதாஸ் அவர்களுக்குள் மறைந்து இருக்கிறார். அவர்கள் உள்ளத்தில் புலியை போல பார்க்கிறார். ஆண்டவர் வேதனைப்படுகிறார். இந்த நாட்களில் இருக்கிற ஊழியர்களை பார்த்து ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுகிறார். பண ஆசை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுகிறார். அதனால அது மாத்திரமல்ல, ஊழியர்களை அவர் அதை புறப்பட்டு செல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த நாட்கள் அனுப்பினார். நான் எப்படி வந்தேன்னு சொன்னா, கடவுள் என்னையும் அனுப்புனார். புறப்பட்டு செல் என்று சொல்லி என்னை அனுப்பினார். நான் ஊழியத்துக்கு நானா வரல, பல காரியங்களை எனக்கு போதித்தார். பல சத்தியங்களை எனக்கு போதித்தார். பல வசனங்களுக்கு விளக்கங்களை சொல்லிக் கொடுத்தார். என்னுடைய ஊழியத்திற்கு போதுமான காரியங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அதன் பிறகு என்னை ஊழியத்திற்கு புறப்படு என்று சொன்னார். நான் புறப்பட நான் ஆயத்தமா இருந்தேன். ஆனா ஒரு கேள்வி எனக்குள் வந்துச்சு. நாம தியாலஜிக்கல் ஸ்டடி படிக்கலையே, பைபிள் ஸ்டடி படிக்கலையே, பிஹெச்டி, பிடி, பிடிஹெச், எம்டிஹெச், இப்படி இறையியல் சார்ந்த படிப்புகள் நாம படிக்கலையே அப்படின்னு நான் யோசிச்சேன். ஏன் யோசிக்கிறேன், அந்த மாதிரி ஏன் யோசிக்கிறேன்னு ஆண்டவர் கேட்டார். உள்ளத்துல நான் யோசிக்கிறத அறிஞ்சி நீ ஏன் அப்படி யோசிக்கிற அப்படின்னு கேட்டேன். நான் என்ன என்னுடைய சீடர்களுக்கு பதவியா கொடுத்தேன், அவர்களுக்கு நான் என்ன பட்டமா கொடுத்தேன்? வல்லமையை கொடுத்து அனுப்பினேன் என்று சொன்னேன். வார்த்தைகளை கொடுத்து அனுப்பினேன். அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினேன். அதே மாதிரி உன்னை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்னை புறப்பட்டு செல் என்று சொல்லி சொன்னார். நான் மறுபடியும் யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம எப்படி தனியா போகிறது? இதுவரைக்கும் பழக்கம் இல்லையே, எப்படி செய்யறது, என்ன எப்படி தனியா போய் என்ன செய்யறது அப்படின்ற ஒரு சிந்தனை எனக்குள் எழுந்தது. ஊழியத்தில் அவங்கள சீடர்களை அனுப்புனாரு. அப்புறம் 2 பேரா 70 பேரை அனுப்புனாரு, துணைக்கு இருந்தாங்க. ஆண்டவர் என்னை தனியா புறப்பட்டு செல் என்று சொன்னார். நான் யோசிச்சேன், என்னடா தனியா போறது எப்படி யோசிச்சேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், மோசேக்கு துணையாக ஆரோனை அனுப்பினது போல உனக்கு துணையாக நான் வருகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஊழியத்தில் ஆண்டவர் தான் எனக்கு துணை. எங்க போனாலும் ஆண்டவர் தான் எனக்கு துணை, கூட வருகிறார். அழைக்கிற இடங்களுக்கு செல் என்று சொன்னார். அழைக்கிற இடங்களுக்கு நான் சென்று இறை செய்தியை கொடுத்து வருகிறேன். புறப்பட்டு செல் என்று சொன்னால் நான் புறப்பட்டு செல்லுகிறேன். அதனால இன்னைக்கு அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, தானா புறப்படுறவங்க இருக்கிறாங்க. சீடர்களை இயேசு புறப்பட்டு செல்லுங்கள் என்று சொன்னார். அனுப்பினார். அது வரைக்கும் சீடர்கள் அவரோடு கூட இருந்து எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தார். கடவுளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பழக்குவித்து அதன் பிறகுதான் அனுப்பினார்.
இறை ஊழியத்தை செய்வதற்கு பழக்கப்பட வேண்டும். அது இயேசு எனக்கு பழக்கினார். ஊழியத்தை செய்யணும்னா நாம போய் படிப்பு படிச்சுட்டு தான் செய்யணும்னு இல்லை. கடவுளால் அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். 1000 படிப்பு படித்தாலும் சரி, எத்தனை பட்டங்கள் வாங்கினாலும் சரி, கடவுள் அனுப்பி இருக்கிறாரா பார்க்கும். அனுப்பப்பட்டவர்களால் மாத்திரம்தான் அவருடைய காரியங்களை சொல்ல முடியும். அனுப்பப்பட்டவர்களின் மூலமாக தான் கிரியைகள் உண்டாகும். அனுப்பப்பட்டவர்கள் மூலமா தான் அவருடைய வார்த்தைகள் வெளிவரும். அதனால இன்னைக்கு இப்ப அநேகர் புறப்பட்டிருக்கிறார். பசுத்தோலை போர்த்திய புலிகளாக புறப்பட்டிருக்கிறார். நீங்கள் கவனித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். அறிந்து செயல்படுங்கள், கனிகளினால் அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் உண்மையான உள்ளத்தோடு இருக்கிறார்களா? உள்ளத்தில் யூதாசை போன்ற யூதாஸ் அவர்களுக்குள் மறைந்திருக்கிறானா? அல்லது பசுத்தோல் போர்த்திய புலிகளாய் தென்படுகிறார்களா? எப்படிப்பட்டவர்கள் என்பதை கனிகளினால் அறிய வேண்டும். உடைகளினால் அறிந்து கொள்ளக்கூடாது. பேச்சுக்களினால் அறிந்து கொள்ள முடியாது. நீங்கள் அவர்களுடைய செயல்பாடுகள், பேச்சுக்கள், பழக்க வழக்கங்கள், நாவிலிருந்து வரக்கூடிய அவருடைய சுபாவங்கள், அவர்களிலிருந்து புறப்படுகிற எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து அறிந்து செயல்படுங்கள். கவனித்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் புறப்படும் போது வர இயேசு இந்த ஊழியத்தை, தன்னுடைய ஊழியத்தை செய்யும் வரைக்கும் காத்திருந்தார். இயேசு இந்த உலகத்துல இயேசு சீடர்களை அனுப்பினார். ரைட்டு. இயேசுவை பிதா அனுப்பினார். இயேசு தானா பரலோகத்திலிருந்து வந்தாரா? இல்ல. அவர் என்ன சொன்னாரு? பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு வேதத்துல நாம யோவான் 20:21 தெளிவா சொல்றோம். பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி சீடர்களை அனுப்பினார். வேற 70 பேர்களை அனுப்பினார். இன்றைக்கு அநேகரை அனுப்பி கொண்டிருக்கிறார். தகுதி உள்ளவர்களை அனுப்புகிறார். சிலர் தானாக புறப்படுகிறார்கள். நீங்கள் கனிகளினால் அறிந்து அனுப்பப்பட்டவர்களா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அபிஷேகம் பெற்ற பிறகு இயேசு புறப்பட்டு வரவே இல்லை. அதனால அனுப்பப்பட்ட இயேசு காத்திருந்தார். இயேசு அபிஷேகம் பெற்றவுடன் ஊழியம் செய்யல. நான் அபிஷேகம் பெற்றவுடன் ஊழியத்திற்கு புறப்படவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அபிஷேகம் பெற்றவுடன் என் பிதா என்னை ஊழியத்திற்கு அனுப்பவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் அபிஷேகம் பெற்ற பிறகு காத்திருந்தார். வனாந்தரத்திற்கு சென்று 40 நாட்கள் பிதாவின் வார்த்தைகளுக்காக காத்திருந்தார். வல்லமைக்காக காத்திருந்தார். பிதா அனுப்பும் வரைக்கும் காத்திருந்தார். 40 நாள் அளவும் என் பிதா என்னை போஷித்தார் என்று இயேசு சொன்னார். பிதாவினுடைய வார்த்தைகளை பெற்று அதன் பிறகு புறப்பட்டார். பிதாவினுடைய வல்லமைகளை பெற்று அதன் பிறகு புறப்பட்டார். அக்கினி அபிஷேகத்தை பெற்று அதன் பிறகு புறப்பட்டார். அப்பாலே போய் சாத்தானே என்று சொல்லி அதன் பிறகு புறப்பட்டார். 3 ஆண்டுகள் ஊழியம் செய்வதற்கு 30 ஆண்டுகள் அவர் காத்திருந்தார். தேவகுமாரனாக இருந்தாலும் இயேசுவா இருந்தாலும் கடவுளாக இருந்தும் அவர் காத்திருந்து புறப்பட்டார். மனிதர்கள் இன்றைக்கு தானாக புறப்படுகிறார்கள். அபிஷேகம் பெற்றவுடன் புறப்படுகிறார்கள். வல்லமை இல்லாமல் புறப்படுகிறார்கள். வார்த்தைகளை பெறாம புறப்படுகிறார். அனுப்பப்படுவதற்குள்ள அவசரப்பட்டு புறப்படுகிறார். அபிஷேகம் பெற்றால் போதாது, காத்திருந்து வல்லமை பெற்று புறப்பட வேண்டும். அவர் அனுப்பும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். சீடர்களை அனுப்பும் வரைக்கும் சீடர்கள் காத்திருந்தார். புறப்பட்டு செல்லுங்கள் என்று சொன்ன போதுதான் சீடர்கள் புறப்பட்டு போனார். எந்த சீடரும் தானா புறப்பட்டு போகவே இல்லை.
என்ன சொன்னாரோ அதன்படி செயல்பட்டார். என்ன எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாரோ அதன்படி செயல்பட்டார். என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொன்னார்கள். மிதமிஞ்சிய காரியங்கள் அவர்கள் எதையும் போதிக்கவே இல்லை. தேவையில்லாததை போதிக்கவே இல்லை. கண்டதையும் கேட்டதையும் போதித்தார். இயேசுவிடம் கண்டதை போதித்தார். அவரிடமிருந்து கற்றதை போதித்தார். சொந்தத்திலிருந்து எதையும் அவங்க சுய காரியங்கள், சுய வாழ்க்கை எந்த காரியங்களும் அவர்கள் போதிக்கவே. ராஜ்யத்திற்குரிய காரியங்களை போதித்தார். மெய் தெய்வம் அவர் என்பதை அவர்கள் சாட்சி கொடுத்து போதித்தார். அதனால இன்றைக்கு நடைபெறுகிற ஊழியங்கள் ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இருக்கிறது. சபை நிரம்ப வேண்டும், ஜனங்கள் நிரம்ப வேண்டும், கும்பல் காணப்பட வேண்டும், கூட்டமாக இருக்க வேண்டும், பெரிய சபையாக நாம செய்யணும், நிறைய ஆத்துமாக்களோட பெரிய காரியங்களாக பார்க்கணும், பார்வைக்கு பந்தாவா இருக்கும், பெரிய ஆலயத்தை பெருசா கட்டணும், ஆத்துமாக்களை அதிகமா கொண்டுடுவோம். இதுதான் அவங்களுடைய எண்ணமா இருக்குதே தவிர ஆத்துமாக்களை பரலோகத்தில் சேர்க்கணும்ன்ற எண்ணம் இன்னைக்கு குறைந்து காணப்படுது. ஆத்துமாக்கள் மரித்த பிறகு அவங்களோட ஆன்மாவுக்கு அத பரலோகத்துக்கு போகணும்னா அன்னைக்குதான் ஜெபம் பண்றாங்க. ஆத்தும பாரத்துக்காக, அந்த ஆத்தும விடுதலைக்காக, ஆத்துமா ரட்சிப்பிற்காக அன்னைக்குதான் ஜெபம் பண்ணுவோம். கடைசி வரைக்கும் அவர்களை பரலோகத்திற்குரியவளை மாற்றம் என்று வேண்டும் என்ற தாகத்தோடு யார் இன்னைக்கு போதிக்கிறா? அந்த ஒரு ஆத்மாவும் கெட்டு போக கூடாது என்ற தாகத்தோடு யார் போதிக்கிறார்? எல்லாரும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஒருவர் கெட்டு போக கூடாது என்ற தாகம் அவருக்கு காணப்பட்டது. எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்ற தாகத்தோடு ஊழியர்கள் போதிக்கிறார்களா? இல்ல. அங்க எல்லாரும் நம்ம சபைக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும்னு யாரும் நினைக்கிறாங்களா? குறைந்து காணப்படுகிறார். ஆத்துமாக்களை ஆலயத்திற்கு ஆதாயப்படுத்துவது முக்கியமல்ல, ஆத்துமாக்களை பரலோகத்திற்கு ஆதாயப்படுத்த வேண்டும். அதனால ஊழியர்களை நீங்கள் அனுப்பப்பட்டவர்களை ஆராய்ந்து பாருங்கள். காத்திருந்து இயேசு புறப்பட்டார். வல்லமையை பெற்றுக்கொண்டு புறப்பட்டார். அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு புறப்பட்டார். பிதாவின் வார்த்தைகளை அறிந்து அவருடைய சித்தத்தை அறிந்து புறப்பட்டார். ஊழியர் செய்கிற இன்றைக்கு அநேகர் இருக்கலாம். ஊழியங்கள்லாம் பெருகி இருக்கு, சபைகள் பெருகி இருக்கு, ஆலயங்கள் பெருகி இருக்கு, ஆத்துமாக்கள் பெருகி இருக்கிறார். ஆனா பரலோகத்துல பண்டகசாலை அது நிரம்புதா? குறைந்து காணப்படும். ஊழியர்கள் மீது ஆண்டவர் கோபம் உள்ளவராக இருக்கிறார். ஆத்துமாக்களை கரும்பின் சாற்றை உரிவது போல அவர்களிடம் இருந்து உறிஞ்சுகிறார். சக்கையை தூக்கி எறிவது போல தூக்கி எறிகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுகிறார். சக்கைகளை போல உறிஞ்சி விட்டு தூக்கி போடுகிறார். ஆதாயத்திற்காக இது இறைபணி என்பது நம்முடைய சுய வளர்ச்சிக்கான இது தொழில் அல்ல. பரலோக ராஜ்யத்தில் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற வேலை தான் இது. இதுல நாம கொடுங்கன்னு நாம கேட்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் கொடுங்க, அதுக்கு கொடுங்க, இதுக்கு கொடுங்கன்னு கேட்கறதே தவறு. அறிவிக்கலாம், தவறு இல்லை. இந்த தேவைகள் இருக்க முடிஞ்சா கொடுங்க, அறிவிக்கலாம், அது செய்யலாம். வற்புறுத்தி வாங்கக்கூடாது. கட்டாயப்படுத்தி வாங்கக்கூடாது. மனப்பூர்வமாக கொடுக்கிறவர்கள்ட்ட சந்தோஷமா வாங்கிக்கணும். கொஞ்சம் கொடுத்தாலும் சந்தோஷமா வாங்கிக்கணும்.
நிறைய கொடுத்தாலும் சந்தோஷமா வாங்கி கொடுக்கிற அளவை வச்சு அவங்கள நம்ம மதிப்பீடு பண்ணக்கூடாது. இறைவனுடைய பார்வையில் இல்லை, எல்லாரும் சமமானவர்கள். கொடுக்கிற அளவின்படி அவர்களை நிலைநிறுத்தக்கூடாது. நல்ல பெரிய திட்டங்கள் நிறைய நம்ம இருக்கு. நம்ம விசுவாசிகளா போறோம் வரோம், ஆலயங்களுக்கு போறோம் வரோம், ஏதோ கேட்டுட்டு வரோம், கேட்கறத கொடுக்குறோம். அப்படி இருக்கக்கூடாது. காத்திருந்து புறப்பட்டார் இயேசு. சீடர்கள் இயேசுவிடம் காத்திருந்தார்கள். புறப்படுங்கள் என்று சொல்லும் வரைக்கும் காத்திருந்தார். இயேசு காத்திருந்து புறப்பட்டார். நாம காத்திருக்க வேண்டும். நம்முடைய காரியங்களில் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய முயற்சிகள் காரிய சித்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் காத்திருந்து புறப்படும். காரியங்கள் ஜெயமாகும். கர்த்தர் தாமே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென்.